இதே சனிக்கிழமை நம்ம வீட்டில் என்ன சமையல்னால் கொள்ளு குழம்பும் முட்டைக்கோஸ் பொரியல் தாங்க செஞ்சுருந்தேன். இது வந்து அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு எதுவும் ஸ்பெஷலாக செய்யலை. இதுவே ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கி அவங்களெல்லாம் ரெடி பண்ணி அனுப்பி விட்டுட்டு அடுத்து வந்து தலைக்கு ஹேர் பேக் போடலான்னு செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் வந்து கத்தாழை இதெல்லாம் நம்ம வீட்டிலே இருக்குங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மருதாணி இலையும் பறிச்சுக்கிட்டேன். இதெல்லாம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அதோட கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயமாக ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை வந்து தலையில் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஆல்ரெடி நான் காலையிலேயே வந்து தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சுக்கிட்டேன். எப்பயுமே ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு ஹேர் பேக் போட்டால் ரொம்ப நல்லது. இப்போ வந்து நான் வீக்லி ஒன்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன். அதுக்கு வந்து டேவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். வீக்லி சாட்டர்டே வந்து இனிமேல் ஒரு டைமாவது ஹேர் பேக் போட்டுடணும் அப்படின்ட்டு சாட்டர்டே ஹேர் பேக் போட்டுக்கிறதுங்க. அப்புறம் ஹேர் பேக் போட்டுட்டு அப்புறம் வீடு மட்டும் கூட்டாத இருந்தது. அதை அப்படியே கூட்டிகிட்டு அடுத்து குளிச்சுட்டு வந்தாச்சுங்க. இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறப்ப ஷாம்பூ யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அதுவே ஷாம்பு யூஸ் பண்ண மாதிரி நல்லா தான் இருக்குது. அப்புறம் முடியும் நல்லா ஸ்ட்ரெயிட்னிங்காக கையில் பிடிச்சா நல்லா மொத்தமாக இருக்க மாதிரியும் இருக்குது. அப்புறம் ஹேர் ஃபாலும் குறைஞ்சிருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.